அனைவருக்கும் வணக்கம். தமிழ் சமையல் நாள் உலகத்தில் கார மீன் குழம்பு வைக்கிறதுன்னு பார்க்கலாம். கார மீன் க்ளீன் பண்ணுறது ஃபஸ்ட்டு வெள்ளை சட்டியில் போட்டு நல்லா வெள்ளிட்டு அப்புறம் உப்பு மஞ்சள் போட்டு கழுவணும். அடுத்தது கொஞ்சமாக நல்லெண்ணெய் போட்டு நல்லா தேய்ச்சி எடுத்து வாங்கணும். அப்போ தான் நமக்கு அந்த ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். இது போல் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம குழம்பு மிளகாத்தூள் வீட்டில் ரெடி பண்ணி குழம்பு மிளகாத்தூள் தேவையான அளவு உப்பு, ஒரு தக்காளி பழத்தை கரைச்சி புளி கரைசலோடு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி 1 நிமிஷம் வச்சுருங்க பேஸ்ட்டாக. அதுக்கப்புறம் இருக்கிற மீதி புளி கரைசல் தண்ணியும் கொஞ்சம் தேவையான தண்ணி சேர்த்து கரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ கடாயில் நல்லெண்ணெய் போட்டுட்டு வெந்தயம் வடித்த உடனே கடுகு வெடிக்கணும். அதுக்கப்புறம் கருவேப்பிலை, பச்சை மிளகா, சோம்பு இதெல்லாம் சேர்த்துட்டு பொரிஞ்சு வரும்போது நம்ம கரைச்சி வச்சுருக்க குழம்பு கரைசலை ஊற்றிடுங்க. இப்போது குழம்பு ரெடி ஆகிடுச்சிங்க. இது நல்லா கொதிக்கணும். கொதித்து வரும்போது பூண்டு தட்டி போடுங்க. குழம்பு பச்சை வாசனை போனதுக்கப்புறம் கார மீனை ஒன்று இறக்கி விடுங்க. இப்போது குழம்பு கொதித்து நல்லா ரெடி ஆகிடுச்சிங்க. இந்த ஸ்டேஜில் இறக்கும்போது பூண்டும் மிளகும் தட்டி அதில் போடணும். இதுதான் முக்கியமான ஃப்ளேவர் கொடுக்கும், டேஸ்ட் கொடுக்கும் உங்களுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு கார மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சிங்க. பாருங்கள், மீன் கொஞ்சம் மத்தி வறுவல் கொஞ்சம் வச்சுட்டு இப்போ சூடாக வச்சுட்டு நம்ம கார மீன் குழம்பு போட்டு கொஞ்சம் தொக்கு கொஞ்சம் ரெடி பண்ணியிருக்கேன்.